பாண்டியன் ஸ்டோரிகளில் அடுத்த வர எபிசோடில் நம்ம பழனி இருந்துட்டு கடை எங்கே இருக்குதுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கின உடனே அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு, அண்ணன் எனக்கு ஏதாவது நல்லது பண்ணுறதுன்னு நீங்கள் நினச்சா வேற எங்கேயாவது கடை வச்சு கொடுங்க, ஆனால் இந்த ரோட்டில் கடை வேண்டவே வேண்டாம். ஏன்னா இந்த பக்கம் தான் மச்சானோட கடை இருக்குது. இத்தனை வருஷமாக அவர் கூட இருந்து நான் வேலை பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ என்ன நினைப்பாரு, நான் கூட இருந்து துரோகம் பண்ணிட்டேன்னு அவர் நினைக்க மாட்டாரா? அதனால எனக்கு இந்த கடை வேண்டான்னு இப்போ கூட ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அவங்க தானே சொல்லிட்டு இருக்காங்க, உன்னை அவங்க மூத்த புள்ளன்னு நினைக்கிறத. ஆனால் அவங்க மூத்த புள்ள நினச்சிருந்தா கண்டிப்பாக அவங்க தப்பாகவே எடுத்துக்க மாட்டாங்க. நீ வந்து கடையை ஓப்பன் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. பாண்டியா, உன் கடைக்கு போகிற வழியிலே ஒருத்தன் கடையை வச்சுருக்கான், ஆனால் யார் என்னன்னு தான் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி அங்கே போகிறவங்க வரவங்க எல்லாரும் பாண்டியன் கிட்டே வந்து சொல்லிடுறாங்க. பாண்டி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம பழனி நின்றுட்டு இருக்காங்க. உடனடியாக கோமதி கிட்ட போயிட்டு, உன் தம்பி எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கடை எங்கே இருக்குதுன்ற விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பழனி வந்து பேசி பார்க்குறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே பழனி சொல்கிறத நம்புறதே கிடையாது. மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போயிடு, இனிமேல் இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பழனி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.